டிவிஐ செய்திகள் டொரண்டோவிலிருந்து பி விக்னேஸ்வரன். வணக்கம். வடக்கு நோக்கி வெளிநாட்டவர்கள் பயணம் மேற்கொள்வதற்கு போடப்பட்டிருந்த கட்டுப்பாடுகள் இன்று திங்கட்கிழமை முதல் தளர்த்தப்பட்டுள்ளதாக இலங்கை அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. வெளிநாட்டு கடவுச்சீட்டு வைத்திருப்பவர்கள் வடக்கு நோக்கி செல்வதற்கு பாதுகாப்பு அமைச்சின் விசேட அனுமதியை பெற வேண்டும் என்று முன்னர் கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருந்தது. இந்நிலை இனி இல்லை என்று தேசிய பாதுகாப்புக்கான ஊடக நிலையத்தின் பணிப்பாளர் லக்ஷ்மன் ஹுலகல்ல தெரிவித்தார். வடக்கில் அமைதி முற்றுமுழுதாக நிலைநாட்டப்பட்டிருப்பதால் கட்டுப்பாட்டுக்கு அவசியமில்லை என்று அவர் சொன்னார். தென்னிந்தியாவில் தெலுங்கானா தனி ராஜ்யம் ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து ஆந்திர பிரதேச சட்டமன்ற உறுப்பினர்கள் தமது பதவிகளை ராஜினாமா செய்துள்ளனர். காங்கிரஸ் கட்சி, தெலுங்கு தேசம் கட்சி ஆகியவற்றைச் சேர்ந்த 78 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா கடிதங்களை சமர்ப்பித்துள்ளார்கள். 10 பாராளுமன்ற உறுப்பினர்களும் தமது பதவிகளை ராஜினாமா செய்திருக்கிறார்கள். சட்டமன்ற உறுப்பினர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் பெருமளவில் தமது பதவிகளை துறந்திருப்பதனால் ஆட்சியில் உள்ள காங்கிரஸ் அரசாங்கம் செயலிழக்கும் நிலை அங்கு உருவாகியுள்ளது. தாய்லாந்து பிரதம மந்திரி அபிசித் வெஜ்ஜிஜீவா ஜனநாயக கட்சி தலைவர் பதவியிலிருந்து விலகியுள்ளார். தேர்தலில் வெற்றி பெற்ற யிங்லக் ஷினவெட்ரா தமது கட்சி பொது தேர்தலில் அமோக வெற்றியிட்டதை அடுத்து 5 கட்சிகள் கொண்ட கூட்டணியொன்றை உருவாக்கியிருப்பதாக தலைநகர் பாங்காக்கில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் வைத்து அறிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் 60% கட்டுப்பாட்டை இந்த கூட்டணி கொண்டிருக்கும். முன்னாள் பிரதம மந்திரி தாக்சின் ஷினவெட்ராவின் சகோதரியான யிங்லக் நாட்டை பாதுகாக்க கூட்டணி தயாராகியுள்ளது என்றும் தெரிவித்தார். விரிவான செய்திகள் டிவிஐயின் செய்தி அறிக்கையில் இடம்பெறும்.